கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் ஒரு ராஜரீக மேன்மைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பதற்கென்றே கர்த்தர் உங்களை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி என்றும் மகிமைப்படுத்த போகிறார். எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்ற வேத வாக்கியங்களின்படி வாக்கு மாறாத நல்ல தெய்வம் நிச்சயமாய் தாயின் கருவறையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான போராட்டங்களிலே இருந்தாலும் சரி, தாயின் கருவறையிலே உங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே என் தேவாதி தேவனுடைய கண்கள் உங்களையும் என்னையும் கண்டது. உங்களை கண்டது. எலும்புகள் உருவாகும் முன்னே உங்களை தேவனுடைய கண்கள் கண்டது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்கள் கர்ப்ப பையிலே நீங்கள் உருவாவதற்கு முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஐயா, நான் ஒன்று படிக்கவில்லையே, எனக்கு யாரையும் தெரியாதே, நான் ஒரு சின்னவனும் சிறியவனும் ஆகிய ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், அல்லது எங்கள் கூட்டங்களிலே எங்கள் ஜனங்களிலே எங்கள் குடும்பம் மகா சிறியது, எல்லாரிலும் என் குடும்பத்தில் நான் சிறியவனாயிருக்கிறேன், அற்பமாய் எண்ணப்பட்டவனாயும் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கிதியோனை போன்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், அல்லது மோசையை போன்று, ஆண்டவரே இது போன்ற வேலைக்கு வேறு ஏறையாவது தேடக்கூடாதா, என்னை விட்டுவிடும், நான் அதற்கு ஏற்றவன் அல்ல. ஐயா, நான் அந்த ஞானம் உள்ள மந்த புத்தி உள்ளவனும் மந்த நாவு உள்ளவனுமாய் இருக்கிறேன் என்று நீங்க சொன்னாலும் கூட, அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். 1000 பேர் உங்களுக்கு விரோதமாய் வந்து பேசினாலும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, படித்திருந்தாலும் படித்திராவிட்டாலும், செல்வ செழிப்போடு இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும், பலம் உள்ளவர்களாய் இருந்தாலும் பலம் இல்லாதவர்களாய் இருந்தாலும், உங்களுக்கு ராஜரீக மேன்மையை கொண்டு வருவது என் தேவனாகிய கர்த்தருக்கு அது லேசான காரியம் என்பதை மாத்திரம் மறந்து விடாதிருங்கள். நீங்கள் பிறவி எடுத்ததே, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிறந்ததே ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, நீங்கள் எத்தனை கொடிதான அந்தகார இருளிலே வாழ்ந்து இருந்தாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது அந்தகார இருளிலே இருந்தவர்களானாலும் சரி, உங்களை முன்குறித்து அழைத்தவர் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவதற்கென்றே அழைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை மறந்து விடுங்கள். ஐயா, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம், உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்து உங்களை பார்வையிட வந்தவர்கள் உங்களை மதிக்காமல், உங்கள் தகுதியை நிர்ணயம் செய்யாமல், அல்லது மேல் உலகத்தில் இருந்து வருகிறவர்கள் போன்று வருகிற இந்த உலகத்தார் ஒருவேளை உங்களை அற்பமாய் எண்ணலாம். உங்கள் இருதயத்தின் ஆதங்கங்களை விருப்பங்களை கேட்காமல் விட்டுவிடலாம். ஒருவேளை யாரும் உங்களை ஒரு எண்ணமற்றவள் போன்று நினைக்கலாம். விசாரிப்பற்ற சீயோனை போல இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மீது இருக்கிற அழைப்பு பெரியது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கென்றும் செய்ய நினைக்கிற காரியங்கள் மகா மேன்மையானவைகள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் தேவனுடைய திட்டம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா, என்னை குறித்த தேவ திட்டம் என்ன? என் மகனை என் மகளை குறித்த தேவ திட்டம் என்ன? ஒருவேளை அவர்கள் இப்படியாய் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களே, வாழ வழி தெரியாதவர்கள் போல் இருக்கிறார்கள், எந்த வகையிலும் ஒரு மேன்மை அடைவதற்கு சாத்தியம் உள்ளவர்கள் போல் தெரியவில்லை, என்ன செய்யலாம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் ஜெபிக்க போகிற இந்த எரிகோ கோட்டைகளை எல்லாம் தகர்த்து தவிடுபொடியாக்குற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மையை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை.
ஏன் இப்படியாய் நடக்கவில்லை, இந்த காரியங்கள் நடக்கவில்லை, ஏன் எனக்கு இத்தனை தடைகள், ஏன் என்று தெரியாத பிரச்சனைகள், ஏன் அடுக்கடுக்காய் பிரச்சனைகள். ஐயா, ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள் என்று எண்ணி நம்பி இருந்தேனே. ஒரு வழியாய் வந்தார்கள், 2 வழியாய் வந்தார்கள், என்னை துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். 3 வழியாய், 4 வழியாய், 5 வழியாய் வந்தார்கள், என்னை கலங்க பண்ணினார்கள். 7 வழியாய் சிதறி ஓடவில்லை, 7 வழியாயும் வந்து என்னை கொலை செய்ய, கொன்று நாசமாக்க, அழித்து நிர்மூலமாக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களோ? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை, அந்த பொல்லாதவர்களின் கிரியைகளை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் வல்லமை உள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிக்கிற இந்த அற்புதமான இந்த ஜெபம் நிச்சயமாய் எரிகோ கோட்டை போல் உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா மந்திர சூரிய கட்டுகளையும் உடைக்கும். அஸ்திபாரங்கள் நடுநடுங்க செய்யும். ஆமென். பிசாசின் வல்லமைகளை சுட்டெரிக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிற இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையை, கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தையை கவனியுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யாரையா ஜெயித்தது? எங்கோ இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரியே, தூசியிலும் துரும்பிலும் இருக்கிற, மண்ணிலும் மணலிலும் இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல. இவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிற, உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். அவர் உலகத்தை ஜெயித்தார்னா நீங்க ஜெயித்துட்டீங்கன்னு அர்த்தம். அவர் ஜெயிப்பார்னா நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று அர்த்தம். அவர் ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை. நீங்களும் நானும் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனை மந்திர சூனியங்கள், எத்தனை மாந்திரீக கட்டுகள் உங்களை சுற்றிலும் வனையப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான பிரச்சனைகளை கொண்டு உங்களை தோல்வியடைய செய்ய, உங்களை நஷ்டமடைய செய்ய, உங்களை அவமானப்படுத்த, உங்களை நிர்மூலமாக்க எத்தனை பேர் காவடி எடுத்தாலும் சரி, 1 யோவான் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இயேசுவானவரே, எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற இயேசுவானவரே, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நீங்களே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற இந்த அதிகாலை ஜெபத்திலே உங்களுக்கு விரோதமாய் எரிகோ கோட்டைகளாய் உங்கள் மகளை, உங்கள் மகனை, அல்லது உங்கள் குடும்பத்தை, அல்லது உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை சுற்றிலும் எல்லாம் இருக்கிற எரிகோ கோட்டைகள் போன்ற மந்திர சூரிய கட்டுகள் எவனும் ஒன்று செய்ய முடியாது. யாராலும் அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லலாம். யாராலும் வீழ்த்த முடியாத, கடக்க முடியாத கோட்டை என்று சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவி வரும் பொழுது உண்டாகிற அந்த பலம், சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்கள் மீது, உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய் எழுந்தருளும் பொழுது நீங்கள் உலகத்தையும், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். ஓ க்ளோரி. கர்த்தர் உங்களை அப்படியாய் ஜெயம் எடுக்க செய்கிற இந்த அற்புதமான ஜெபத்தை அற்பமாய் எண்ணி விடாதிருங்கள். நிச்சயமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறபடி, தீங்கு நாளிலே அவரை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்படியாய் பரிசுத்த
பரிசுத்த ஆவியின் சர்வாயுத வர்க்கங்கள், ஆவியின் சர்வாயுத வர்க்கங்கள், ஆவியின் வல்லமை, வரங்கள், பவர், இவைகளை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது தீங்கு நாளிலே, எந்த தீங்கு நாளிலே? பிசாசு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அழிப்பதற்காய் கடந்து வருகிற தீங்கு நாட்களிலே, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூனியங்கள், சதிகள், எல்லா விதமான மாந்திரிகங்கள், மந்திரவாதங்களுக்கு, எல்லா தீங்கு நாளில் வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற முடியும். அதற்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் தான் சொல்லி இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். 16ஆம் வசனத்திலே வேதத்தில் தான் சொல்லி இருக்கிறது, பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய். ஆமென். அப்ப பொல்லாங்கன், நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகள். அநேகர், ஐயா என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கொடுமைகள், ஏன் இந்த ஆபத்துகள், ஏன் இந்த அல்லல்கள், துன்பங்கள், வருத்தங்கள், பாடுகள், மாறாத கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், கடன்கள் என்று சொல்லுகிறீர்களா? இந்த பொல்லாதவன், வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் திருடனுமாகிய பொல்லாத பிசாசு என்ன செய்யறானா? பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம், அப்ப அவன் அக்னி ஆஸ்திரங்களை, என்ன அஸ்திரங்களை? அக்னி அஸ்திரங்களை எல்லாம் உங்களை நோக்கி, உங்க பிள்ளைகளை நோக்கி, உங்க குடும்பத்தை நோக்கி, உங்க பிசினஸ், உங்க ஊழியத்தை உங்களை நோக்கி அவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். ஆமென். நல்லா கவனிங்க. அனுப்பி கொண்டே இருக்கிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அதை எப்படியா தப்பிக்கிறது? அவற்றை அவித்து போடத்தக்கதாய், அவற்றை நாசமாக்கத்தக்கதாய், அவைகள் வருகிற வழியிலே எப்படி எருசலேமை நோக்கி, இஸ்ரவேலை நோக்கி வருகிற எல்லா ஏவுகணைகளையும் வானத்திலே அந்த தேவ பிள்ளைகள் அவர்களுடைய ஏவுகணைகளினால் அந்த அந்தரங்கத்தில், ஆமென், வானங்களிலே அந்த ஏவுகணைகளை நிர்மூலமாக்குகிறார்களோ, எப்படி வானத்திலே அந்த ஏவுகணைகள் வரும் பொழுதே தங்களுடைய நாட்டை, தேசத்தை, மக்களை, மண்ணை, மனிதர்களை அழிக்காதபடி அந்தரங்கத்தில், அந்த வானங்களில் அழிக்கப்படுகிறதோ, அப்படியே இந்த ஆவிக்குரிய உலகத்திலே வருகிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் நீங்கள் அவித்து போட முடியும். அதற்காய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படியாய் நீங்கள் நிற்கும் பொழுது அசையாதபடி உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனை ஜனங்கள், தேசங்கள், ராஜ்யங்கள், ராஜாக்கள் அல்லது சட்டங்கள், எந்த பிரமாணங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் அவித்து அழித்து போடுவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவரை அவர் தமது மரணத்தினாலே அழித்தாரே, அப்படி அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் உங்களை விடுதலையாக்கும்படி அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அவருடைய கல்வாரி சிலுவையின் பிரமாணத்தினாலே, கல்வாரி சிலுவையின் தியாகத்தினாலே, என் அன்பு நேசர் அருள்நாதர் இயேசு கல்வாரி சிலுவையிலே பட்ட அடிகளினாலே உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் விடுதலை. அந்த விடுதலை இன்று எரிகோ கோட்டைகள் போன்று உங்களையும் என்னையும் ஏனென்று தெரியாத எப்படி வளர்ந்தது, எப்படி இந்த கோட்டைகள் போன்று எங்களை சுற்றிலும் இத்தனை பிரச்சனைகள் என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று அந்த கோட்டைகள் எல்லாம் நிச்சயமாய் எல்லாம் தவிடுபொடியாய், எல்லாம் நிச்சயமாய் அவை இருந்த அந்த நிலையிலே செத்து மடிந்துவிடும். அப்படியே மைட்டி காட், அப்படியே அவைகள் தன்னாலே விழுந்து இடிந்து தரைமட்டமாகும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறா? என் மகள் ஏன் இப்படி பேசுகிறாள்? என் மகன் ஏன் இப்படி என்னை பார்க்கிறான்? ஐயா, என்னை கவனிக்க வேண்டியவர்கள் இப்படி தாறுமாறாய் நிற்கிறார்கள். எனக்கு உதவி செய்ய வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் என்னை எதிர்க்கிறார்கள். என் சகோதரர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். என் குடும்பம் இப்படி தாறுமாறாய் போகும் என்று நான் நினைத்ததே இல்லை என்று நீங்கள் இனி கதற வேண்டிய அவசியம் இல்லை.
ஐயா, நாங்கள் வளர வேண்டிய விதமாய் வளரவில்லை, வளர முடியவில்லை. நாங்கள் உயர வேண்டிய விதமாய் உயர முடியவில்லை. ஏன் இத்தனை தடைகள், ஏன் இத்தனை பிரச்சனைகள், ஏன் இப்படி அடைக்கப்பட்ட வாசல்கள்? ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? எப்படி இவைகளை விட்டு நான் தப்பிப்பேன் என்று சொல்லுகிறீர்களா? இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற நம்முடைய கர்த்தராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் அதிகாரங்கள் வல்லமைகள் என்னவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இந்த அற்புதமான உறவை விட்டு, நம்மை எங்கேயும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க முடியாது. அது பிரிக்காமல் இருக்கிறது வரையும், அதை விட்டு நாம் பிரியாமல் இருக்கிறது வரையும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரியோ கோட்டைகள் போன்ற மந்திர சூனியங்கள், சதி சூனியங்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. அநேகர் பலகீனப்பட்டவர்களும், அநேகர் சோர்ந்து போனவர்களும், அநேகர் மிகுதியான தேவை உள்ளவர்களுமாய், ஓ லார்ட், அநேகர் எப்படியோ இருக்க வேண்டியவர்கள், ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்க வேண்டிய, ஐயா, மகிமையும் மகத்துவமுமாய், உயர்வும் உன்னதமுமாய் இருக்க வேண்டிய என் அன்பு சகோதர சகோதரிகள் பரிதாபமாய் இன்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். என் அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள், ஐயா, சொந்த ஜீவிதத்திலே பல்வேறு குழப்பங்கள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், சோதனைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, ஓ கர்த்தர், நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தராலே நாங்கள் ஜெயம் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உயரே உயரே பறக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்று ஒரு மாற்றம் வருமோ? இன்று ஒரு மாற்றம் வருமோ? என் வாழ்க்கையிலே இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு, என் தெய்வமே, ஐயா, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரும் எங்கள் மீது அன்பும் பாசமும் உள்ள தெய்வமாய் இருக்கிறீர் என்ற தைரியத்தோடே உம்முடைய கிருபாசனத்தண்டைக்கு வருகிறோம். என் தெய்வமே, உம்முடைய கிருபாசனத்தண்டைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், தாகங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றும்படியாய், ஐயா, இவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே என்ன என்ன மேன்மைகள், என்ன என்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ, யார் யார் இவர்களை அவமானமாய் பேசினார்களோ, யார் யார் இவர்களை அற்பமும் குறைவுமாய் பார்த்தார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே, ஓ, இவர்கள் பிள்ளைகளை ஒரு ராஜரீக மேன்மைக்கு, ஆமென், ஒரு யோசேப்பு அப்படியே வளர்ந்து பெருகி, ஓ லார்ட், ஒரே இரவிலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த பார்வோனுக்கு கொடுத்த ஒரே சொப்பனத்தின் மூலமாய் எப்படி அந்த இளைஞன், அந்த வாலிபன் சிறைச்சாலை கட்டுகள் உடைக்கப்பட்டவனாய், ராஜா ஆளனுப்பி கூப்பிடப்பட்ட அழைக்கப்பட்டவனாய் ராஜ சமூகத்தில் வந்து நின்றானோ, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆமென், அவருடைய பிள்ளைகளை, மகனை, மகளை கர்த்தர், ஆமென், ஆண்டவரே, ஒரு நல்ல செய்தியை அனுப்பும்படியாய் ஒரு ஓவர் நைட்ல, ஆமென், ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஒரு நல்ல செய்தி கடந்து வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல செய்தி கடந்து வரட்டும் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, யார் யாரை பிடிக்க வேண்டுமோ இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் தீர்ப்பு சொல்ல நிற்கிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள், போராடுகிறவர்கள், என் தெய்வமே, எங்கே இருந்து, எவனிடம், யாரிடம், எவரிடம் இருந்து நல்ல செய்திகள்
கடந்து வர வேண்டுமோ அங்கே இருந்து நல்ல செய்திகள் சிறையிருப்பில் இருக்கிறது போல இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆமென், அவர்கள் பிள்ளைகளுக்கும் மகனுக்கோ மகளுக்கோ அந்த நற்செய்தி கடந்து வருவதாக. நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும், என் தெய்வமே நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும், தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தெய்வம். உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே, இன்று ஒரு நல்லது, இன்று ஒரு சிறப்பான மேன்மையான காரியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த 127 நாடுகளின் ராஜா, அந்த 127 நாடுகளின் அதிபதிக்கு எப்படி அந்த எஸ்தர் என்ற ஏழை அனாதை பெண்ணின் மீது அவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாய் செய்த என் தெய்வம், அப்பா உம்மை நம்பி இரவும் பகலும் உம்மையே நம்பி இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காக, என் அன்பு சகோதரர்களுக்காக, ஐயா இவர்கள் மகன் மகளுக்காக எந்த காரியத்திற்காய் வந்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு விடிவு உண்டாகும்படியாய் ராஜாதி ராஜாவே உம்முடைய கண்களிலே தயவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் குறைகளை குற்றங்களை கர்த்தர் தயவாய் மன்னித்தருளும்படியாய், ஓ லார்ட், மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஆமென். தொடர்ந்து ஜெப வேளையிலே காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் ஆமென், அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலே, அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலே யாருக்கும் எவருக்கும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் கிடைக்காத ராஜரீக மேன்மைகளை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகல ஜனங்களை காட்டிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியாய் எல்லா மந்திர சூனிய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாவதாக. ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிசாசின் அக்னி ஆஸ்திரங்களும் அவிழ்வதாக, அவிந்து நொறுங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, இதை மந்திர சூரியங்களை செய்கிற மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இன்றே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். வெற்றியும் விடுதலையும் சந்தோஷமும் செழிப்பும் சமாதானமும் உண்டாகட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளும் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய், தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாய் எய்யப்பட்ட எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் எங்கே இருந்து புறப்பட்டதோ, எங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறதோ அங்கே நடுவானத்தில் அவைகள் நிர்மூலமாகும்படியாய் தேவ வல்லமையை பரிசுத்த ஆவியின் அக்னி அதன் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று ஒரு அற்புதத்தின் நாளாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஒரு மகிமை உள்ள சாட்சியாய் மாற்றப் போவதற்காக நன்றி. இவளுடைய பிள்ளையா இவள், இவனுடைய பிள்ளையா இவன், இவர்களா இவர்களுடைய தாயார், உன் பிள்ளையா இப்படி மாறிவிட்டாள், உன் பிள்ளையா இத்தனை உயரத்திற்கு உன்னதமான பதவிக்கு போனார்கள், எப்படி போனார்கள், எப்படி இவைகளெல்லாம் நடந்தது என்று ஊரார் உலகத்தார் எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையிலே ஐயா எங்களுக்கு ஒரு பலனும் பலாத்கிரமும் இல்லாமல் இருந்தாலும், பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்ற நீதியின்படியே நன்மைகள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அது இன்றே இந்த அதிகாலையிலே தொடங்குவதாக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை மகிமையான கர்த்தர் பேசின ஒரு வார்த்தையும் விழுந்து போகாது. நிச்சயமாய் இந்த நாட்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். தீவிரமாய் தேவ சமூகத்தில் வாருங்கள். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, திட நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் எடுப்போம். ஐயா, 3 நாட்களிலே எஸ்தர் காலத்திலே வாழ்க்கை சரித்திரங்கள், தேசத்தின் சரித்திரங்கள் மாறியது. நெகேமியாவின் காலத்திலே அந்த மனிதன் அழுது துக்கித்து ஜெபித்த அந்த ஜெபத்தினால் தேச
தேசத்தின் சிறையிருப்புகள் மாறியது, அலங்கங்கள் கட்டப்பட்டன. எஸ்ரா ஜெபித்த ஜெபத்தினால் ஒரு பெரும் கூட்டத்தை விடுதலை செய்து அப்படியே அந்த புண்ணிய பூமியை நோக்கி அழைத்து சென்றானே. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வைராக்கியம் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியத்தோடு இணைந்து இவை எல்லாவற்றையும் நிச்சயமாய் நடப்பிக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.